மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து ஊழியத்தில் செய்த நாட்களிலே அவருடைய ஆரம்பம் முதல் முடிவு வரை அவர் ஒன்றைத்தான் ஜனங்கள் மத்தியிலே பதிய வைக்க விரும்பினார். அவர் எதுக்கு வந்தாருங்கிறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பதிய வைக்க விரும்பினார். என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலிருந்து அவர் தேவனுடைய குமாரன். ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே இயேசு பூமியிலே வந்து தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்து மரித்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்து பின்பு தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பதுதான் உலகத்தினுடைய ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம், நியதி. அதை ஆண்டவர் இங்கே செய்வதற்கு தான் வந்தார். ஆனால் இயேசு இந்த பூமிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நிலையிலும் அவரை ஒவ்வொரு விதமாய் ஜனங்கள் பார்க்கிறார்கள். அது அவர் என்ன ப்ரூஃப் பண்ண வந்தார்னா, அல்லது என்ன அவர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்த வந்தார்னா, தன்னுடைய தேவனுடைய குமாரன் என்பதை தெரியப்படுத்த விரும்பினார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, அவர் வந்த உடனே, முதல்ல அவர் பிறந்த உடனே அவரை பார்த்து யூதருக்கு ராஜா எங்கே என்று சொல்லி கேட்டார்கள் ஃபர்ஸ்ட். அதற்கு பிறகு அவர் எழும்பி ஒரு 30 வயசுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இவர் மரியாளின் மைந்தன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, தச்சன் அல்லவா, தச்சனின் குமாரன் அல்லவா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இயேசுவை எலியா என்றார்கள், எரேமியா என்றார்கள், யோவான் ஸ்நானகன் என்றார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவராக பார்த்தார்கள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவரை எதிரிகளாக பார்த்தார்கள். பார்த்து சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு அவரை கொண்டு போய் அரைஞ்சிட்டாங்க. கடைசியில ஒரு இடத்துல இந்த ஜேர்னியில ஆண்டவர் கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா தான் என்ன சொல்லிட்டே வராங்க. நான் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டே வரேன். என்னை ஒவ்வொன்றாக அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் நான் என்ன அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பது தேவனுடைய குமாரன் என்பது. இப்படி ஒவ்வொரு இடத்துல இப்படி செய்யும்போது ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். இந்த பல இடங்களிலே நமக்கு இந்த தடுமாற்றம் வருகிறது. ஆண்டவரை நாம் பல இடங்களில் பல விதமா பார்க்கிறோம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அபிஷியலாக கேட்கிறார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த கேள்விக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமா தான் பார்க்கறாங்க, தேடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அதுல இருக்கும். ஆனால் அந்த தேடுகிறவருடைய சூழ்நிலை அல்லது தேடுகிறவருடையதான மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நம்ம எல்லாருமே அவரை தேடுறோம், தேவனாக தேடுகிறோம். நம்ம எல்லாம் இங்க யாருமே தேவனை தேடாதவங்க உட்காந்துருக்கீங்க அத்தனை பேரும் யார் தான்? தேவனை தேடுகிறவர்கள் தான். அத்தனை பேரும் நம்ம ஆண்டவரை தேடி தான் இங்கே வந்திருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பொழுது இங்க தேடுகிற நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் அவரை நாம் தேடுகிறோம் என்பதுதான் முக்கியம். இப்போ முதலாவதாக எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இயேசு வந்து ஒரு கூட்டம் தேடி வருது. வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 2ஆம் அதிகாரம் முதல்ல ஃபர்ஸ்ட் 1வது வசனம் வாசிங்க. யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது, இது முதல் கூட்டம், ஃபர்ஸ்ட் இயேசுவை தேடி வருகிறதான ஒரு கூட்டம். இவங்க தான் முதல்ல அவர் தேடி வராங்க. இவங்க என்ன சொல்லி அவரை தேடி வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? இவங்களுடைய எதிர்பார்ப்பு முழுக்க என்னவா இருக்கு? ராஜாவை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. எப்படிப்பட்ட நல்ல குணங்கள் இருக்குன்னா, இவங்களுக்கு யாரும் வந்து அனௌன்ஸ் பண்ணல, இவங்களா அந்த ஸ்டாரை வச்சு கண்டுபிடிச்சு வராங்க, நட்சத்திரத்தை பாக்குறாங்க. பார்த்த பிறகு ஓ, யூதருக்கு ராஜா அப்படி பிறந்திருக்காது, கண்டுபிடிப்பு, என்ன சொல்றது, வானசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு சொன்ன விண்வெளி ஆராய்ச்சி அப்படிம்பாங்க. ஏதோ ஒன்றை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு தான் அவங்க இயேசுவை தேடி வராங்க. அப்ப இயேசுவை தேடி வரும் பொழுது அவர்கள் அந்த யூதருக்கு ராஜாவை பார்க்கும்படி வருகிறார்கள். ஆனால் இங்கே இவர்களுக்கு இருக்கக்கூடியதான இன்னொரு மிகப்பெரிய டிராபேக், இவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு கமெண்ட்ரியில் அல்லது ஒரு புக்கில் விதமாக இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, கிறிஸ்மஸ்க்கு ட்ராமாலாம் போடுவாங்கல்ல. ட்ராமா போடும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. அப்படி வரிசையாக வந்து தான் ஏசுக்கிட்ட அப்படி வைப்பாங்க. ஒருத்தர் தலையில் கிரீடத்தை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும், ஒருத்தருக்கு வெள்ளை கலரில் இருக்கும், ஒருத்தருக்கு என்ன கலர்னே தெரியாது அந்த கலரில் இருக்கும். 3 கிரீடம் இருக்கும். அது எதை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தங்கத்தை கொண்டு வந்தாரு, ஒருத்தர் வந்து என்ன கொண்டு வந்தாரு, வெள்ளை போலம் கொண்டு வந்தாரு, இன்னொருத்தர் தூப வர்க்கம் கொண்டு வந்தாரு. அதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு 3 பேரை காட்டுவாங்க. ஏன்னா அங்கே 3 பொருள் இருக்குல்ல. ஆனால் அப்படி இல்லை, அங்கே 3 பேர்னு இல்லை, பைபிளில் 3 பேர்னு இல்லை. அது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டால், இயேசுவை பார்க்கறதுக்கு 2000க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் 2000 பேர் கிட்ட வந்திருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த வந்த வானசாஸ்திரிகள் எல்லாமே கிழக்கிலிருந்து வந்தார்கள் அப்படின்னு இருக்குது. கிழக்கில் இருக்கக்கூடியதான ஒரு பல்கலைக்கழகம் 2500 வருஷமா இருக்குதான், நம்ம ஒரு நலந்தா யூனிவர்சிட்டி மாதிரி, அங்கே ஒரு ஹேண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. அதுல இந்த சாஸ்திரிகளை பத்தின குறிப்புகள் இருக்கான். அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 2000 பேருக்கு மேல இயேசுவை பார்த்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப இவங்க வந்தவங்கள ஒரு இம்பார்ட்டன்ட் குறிப்பிட்ட மக்களை பத்தி மட்டும் தான் அங்கே குறிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. கிழக்கு அப்படின்னு சொன்னா அது சைனால இருந்து வருது, அது பெர்ஷியால இருந்து, ஈரான்ல இருந்து வருது, இந்தியால இருந்து வருது, எங்க இருந்து வந்தாங்க தெரியல, கிழக்குல இருந்து வந்தார்கள் அப்படின்னு இருக்கு. அவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு வராங்க. அப்படி வரும்பொழுது அங்க ஒரு வினோதமான ஒரு காரியத்தை அந்த வசனத்துல நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் உணர்த்தினார். அதை பார்த்த போது அதுதான் வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எதை பார்த்தபோது? வானத்திலே அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்போ இந்த நட்சத்திரத்தை வச்சுதான் அவங்க ராஜாவை கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப நடுவுல அந்த நட்சத்திரத்தை அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க, தேடிட்டே வராங்க. அந்த நட்சத்திரம் நடுவுல கொஞ்சம் காணாமல் போச்சு, திருப்பி வந்துச்சு, அதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நடுவுல ஏரோது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நட்சத்திரம் காணும்னு சொல்லிட்டு ஏரோது வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப வந்த பிறகு திருப்பி அந்த நட்சத்திரம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பார்த்த உடனே மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இப்ப எதுக்காக இவங்க சந்தோஷம் அடைகிறாங்க? நட்சத்திரத்தை பார்த்தோன்னு சந்தோஷம் அடைகிறாங்க. நட்சத்திரத்தை எதை சொல்லுது? நட்சத்திரம் நமக்கு
ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லுது. அப்படித்தானே அர்த்தம்? 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்பட்டாங்கன்னு இருக்கா? நட்சத்திரத்தை பார்த்தபோது சந்தோஷப்பட்டா, மிகுந்த சந்தோஷப்பட்டா, அப்ப இயேசுவை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். ஏன்னா இவங்க நட்சத்திரம் என்பது இயேசுவை பார்ப்பதற்கான ஒரு அடையாளம், அவ்வளவுதான். இவங்க ராஜாவை பார்க்கணும். ராஜா தான் இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். ஆனா அடையாளத்தை பார்த்தபோது சந்தோஷம் இருந்தது. வானத்துல ஒரு அடையாளம் வந்துச்சு, நட்சத்திரம் பார்க்கறாங்க, மிகுந்த சந்தோஷம். அப்பா வழி காட்டிடுச்சுப்பா, நமக்கு நட்சத்திரம் தெரிஞ்சிடுச்சு, எல்லாம் பயங்கர சந்தோஷம் தான். ஆனால் ராஜாவை பார்த்தபோதோ அல்லது மரியாதை பார்த்தபோதோ அவர்களுக்கு சந்தோஷம் இல்லை. அங்கே சந்தோஷம் இல்ல, வசனத்துல இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு முந்தின வசனத்துல அது மென்ஷன் ஆயிருக்கு, மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் உள்ளே போய் பார்த்தபோது அந்த தூபவர்க்கத்தெல்லாம் வச்சு அதை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டார்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, பணிந்து கொண்டார்கள். ஆனால் சந்தோஷப்பட்டார்கள்னு இல்ல. ஏன் அவங்க சந்தோஷப்படாதா? சரி, அதுக்கப்புறம் ஒருவேளை லூக்கால இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லூக்காலையும் போய் பார்த்தேன். லூக்கால இவங்களை பத்தியே இல்ல, லூக்கால இவங்களை பத்தியுமே இல்ல. மார்க்ல ஆரம்பிக்கும் போதே யோவான்ல தான் ஆரம்பிக்குது, யோவான் ஸ்நானகன்ல தான் ஆரம்பிக்குது. யோவான்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆதியில வார்த்தை இருந்ததுன்னு அதுவும் அந்த பக்கத்துக்கு போயிருச்சு, நேரா போயிருச்சு. இங்க எங்க இந்த வானசாஸ்திரிகளை பத்தி குறிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்னே ஒரு இடம் எங்கன்னு கேட்டா மத்தேயு சுவிசேஷம் மட்டும். ஏன்னா அது வந்து ராஜாக்களுக்காக எழுதப்படுகிறது, அதாவது இயேசு ராஜான்னு குறிக்கக்கூடியதை எழுதக்கூடியது. சோ அதை பேஸ் பண்ணி இருக்கிற எல்லா சம்பவங்களும் அதுல பதிவு செய்யப்பட்டு, அப்படி பார்க்க வந்த இவர்கள் அந்த அடையாளத்தை பார்த்தபோது மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை. அதற்கு பிறகு அவர்கள் திரும்பும் போது தேவனால் எச்சரிக்கப்பட்டு ஏரோது கிட்ட போவேனான்னு சொல்லி அவங்க திரும்பி வேற வழியா ஆண்டவர் போக சொல்லிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏன் இவர்கள் இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்படவில்லை? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் இவர்கள் இயேசுவை பார்த்தபோது சந்தோஷப்படவில்லை? இன்னைக்கு அடையாளத்தை பார்க்கும்போது இருக்கிற ஒரு சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படக்கூடிய அடையாளம். அது இயேசுவை பார்க்கறதுக்கு தான் வராங்க, ராஜாவை பார்க்க தான் வராங்க. ஆனா அந்த அடையாளத்தை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் இயேசுவை பார்க்கும்போது இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, காரணத்தை நான் முன்னாடி சொல்லிடுறேன். வாசிங்க, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னணியில் கிடைத்திருப்ப காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். முன்னணினா என்ன? மாட்டுத் தொழுவம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதோடைய ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி சத்திரத்துல மாட்டுத் தொழுவத்துல ஒரு இடம், மேஞ்சல். இயேசு அங்க பிறந்தாருன்னு இல்லை, அது இன்னொரு முக்கியம். அதுக்கு போனா அதுக்கு வேற வேற செய்திக்கு போயிடும். அது இயேசு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தாரன் இல்லை, மாட்டுத் தொழுவத்தில் கிடத்தப்பட்டிருந்தார். அப்படிதான் இருக்கு. லைட் இங்கிலீஷ்ல வந்து லைட் அண்ட் மேஞ்சல் அப்படின்னு தான் இருக்கும். ஆங்கிலத்தில் வாசிச்சு பாத்தீங்கன்னா இங்க முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள் அப்படின்னு இருக்கு. இப்ப இவங்க போறாங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க பார்க்கிற இடம் ராஜாவை பார்ப்பதற்கான இடம் அல்ல. அவங்க போய் பார்க்கும்போது பிள்ளை துணியில சுத்தி ஒரு மாட்டு தொழுவத்துக்கிட்ட இருக்கு. இதான் அடையாளமாக இருக்கு. இவங்க பார்க்க வந்தது ராஜாவை. அதனாலதான் இவங்க நேரா ஏரோது வீட்டுக்கு போயிட்டாங்க. நட்சத்திரம் இல்லைனாலும் இவங்க நேரம் எங்க போயிட்டாங்க? ஏரோது வீட்டுக்கு போனது காரணம் இவங்க மனநிலை முழுக்க எப்படி இருக்கிறது? ராஜ குடும்பத்துல அடுத்த யூதருக்கு ராஜா ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அப்ப எங்க இருக்கணும்? அவரு எருசலேம்ல, கேபிட்டல் சிட்டியில, அரண்மனைக்குள்ள இருக்கணும். இதுதான் தாட், இதுதான் அவர்களுடைய மனநிலை இருக்கு. இந்த குழந்தையை பார்ப்பதற்கு முன்பதாக வரைக்கும் அடையாளத்தை பார்த்தபோது சந்தோஷமாக தான் இருந்துச்சு, எல்லாம் சூப்பரா தான் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்தா இங்க அது இல்ல, இங்க வேற ஒண்ணு தெரியுது. ஆப்போசிட் சீன் இருக்கு, ஆப்போசிட்டான காரியம் நடக்குது. இன்னைக்கு இயேசுவை தேடக்கூடிய ஒரு கூட்டத்தில் பின்பற்றக்கூடியவர்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள். ஒரு கூட்டம் இயேசுவை வெளியிருந்து உள்ளே வர்ற வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, வனாந்திரத்திலே உன்னை நயங்காட்டி அழைத்தேன் அப்படிம்பார். வனாந்திரத்திலே நயங்காட்டி அழைக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க காஸ்பல் கேட்கிற காலகட்டம் வரைக்கும், சுவிசேஷம் கேட்கிற காலகட்டம் வரைக்கும், இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றவங்க நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள்ல சொல்ற சுவிசேஷத்தை நான் சொல்லல. பைபிள்ல சொல்ற சுவிசேஷம் வேற, அது வேற விதமா தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சொல்லக்கூடிய சுவிசேஷத்துல பைபிள்ல இன்னைக்கு சொல்ற எந்த இடத்துலயாவது இயேசு உங்களுடைய சிலுவை சுமக்க உங்களை கூப்பிடுகிறார், அவரோடு கூட பாடு சகிக்க உங்களை அழைக்கிறார், நீங்கள் அவரோடு கூட உபத்திரவத்தை சந்தித்தீர்களால் அவரோடு கூட நீங்கள் ஆளுகையும் செய்வீர்கள், இதோ அவர் சிலுவையை சுமக்கிறதுக்கு யார் அப்படின்னு கூப்பிட்டாங்களா அவங்கள? ஒரே ஒரு காஸ்பல்ல கூப்பிட்டுருக்காங்களா அவங்கள? இல்லையா? எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு சிலுவையை சுமக்கிறவர்கள் எங்கே கூப்பிட்டாங்களா அவங்கள? கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டாங்க? ஓபனர் மினிஸ்ட்ரியில என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? இயேசு சுகம் அளிக்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார், இயேசு அது கொடுக்கிறார், இயேசு இது கொடுக்கிறார், அப்படி கொடுக்கிறார், இப்படி கொடுக்கிறார். ரோட்ல போயிட்டு உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு? நமக்கு அது கேட்கும் போது பயங்கரமா இருந்துச்சு. இயேசு கிட்ட போனா சூப்பரா இல்லாம போலாம்பா, செம்மையா இருந்துச்சுப்பா அப்படின்னு வந்தா நமக்கு 10 பேர் அடையாளம் வேற சொன்னா, நட்சத்திரம் செம்மையா இருந்துச்சு, மிகுந்த சந்தோஷம். அவர் ஒருத்தர் சாட்சி சொல்றாரு, ஆண்டவனுக்கு எல்லாம் உண்மை, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, எதுவுமே பொய் இல்லை, இதுல எதுவுமே பொய் கிடையாது. ஆனால் இது எல்லாம் நட்சத்திரம், இதெல்லாம் நட்சத்திரம் தான். இயேசு கிட்ட வந்து சேர்றதுக்கு உங்களுக்கான வழி இது. இதுல யாரும் இங்க பொய் சொல்லியும் கூப்பிடல. இயேசு சுகமளிக்கிற தேவன் தான், இயேசு விடுதலையாக்குற தேவன் தான், இயேசு ஆசீர்வதிக்கிற தேவன் தான், எந்த மாற்று கருத்தும் அல்ல. இது ரூட், இதுதான் நட்சத்திரம், இதுதான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். இதா போஸ்டர்ல இருக்கு. நம்மளை வர வைக்கிறதுக்கு ஒரு நட்சத்திரம் தேவைப்படுகிறது. ஆனால் நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷப்படுகிற கூட்டம் இயேசுவை பார்த்தால் இன்னும் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். இன்னைக்கு சபைக்குள்ள வந்து எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள்? வெளியிருந்து வரும்போது இருந்த சந்தோஷம் இருக்கா?
இயேசுவை தேடும் போது ஆரம்பத்தில் இருந்து அதான் வசனம் சொல்றது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஏன் நீ தேடும் போது ஆரம்பத்தில் என் மேல ஒரு பாசம், எப்படி தேடி வந்திருக்கிற? கிழக்குல இருந்து தேடி வந்திருக்கிற. அப்படியே நடந்தோ ஒட்டகத்திலேயோ எப்படியோ வந்து சேர்ந்துட்ட. எத்தனை வருஷம்? 1.5 வருஷம். வசனம் சொல்லுது, சாஸ்திரிகள் சொன்ன கணக்கின்படி ஏரோது 1.5 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை. அப்படிதான் இருக்கு. அப்ப சாஸ்திரியோட கணக்கு 1.5 வருஷம் டிராவல். அவ்வளோ டிராவல் பண்ணி இயேசுவை தேடி எல்லாம் வந்து உட்கார்ந்தா உள்ள பார்த்தா நாங்க எதிர்பார்த்த ராஜா இது இல்லைங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இயேசு இது இல்லைங்க. நாங்க எதிர்பார்த்தது வந்தது என்ன? ராஜா வாழ்க்கை. ராஜாவை பார்க்க பொண்ணும் தூபவர்க்கும் வெள்ளியும் கொண்டு வந்தா என்ன நினைச்சோம்? அப்படியே வரவேற்று கொண்டு போய் தர்பார்ல உட்கார வச்சு நல்ல சாப்பாடு போட்டு ராஜா விருந்து உபசரிச்சு வாங்க குழந்தைய பாருங்கன்னு கூட்டிட்டு போவாங்கன்னு பார்த்தா வெறும் ஆடு மாடுமா இருக்கு, வெறும் மாட்டு தொழுவுமா இருக்கு. அவர்கள் தேடுகிற இயேசு ராஜாவாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அதுக்கு அவங்க வசனங்களை முன்ன பின்ன விட்டுட்டு துண்டா எடுத்துக்கிறாங்க. அவர் நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி தரித்திரரானார். எதுக்கு தரித்திரரானார்? எது ஐஸ்வர்யம் எது தரித்திரம் அங்க இருக்கு, அதை எடுக்க மாட்டாங்க. சுவர்ண சபையை பார்த்து சொல்வாரு, நீ தரித்திரம் உள்ளவனாக இருந்தும் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன் பாரு. லவோதிக்கேய சபையை பார்த்து சொல்வாரு, நீ திரவிய சம்பந்தனா இருந்தும் நீ தரித்திரனா இருக்கிறேன் பாரு. எதை பத்தி சொல்றாருன்றது கான்செப்டே இங்க இல்ல. இப்ப அவங்க இயேசுவை எப்படி பார்க்கணும்? முழுக்க முழுக்க ஆசீர்வாதத்தின் தேவன், முழுக்க முழுக்க ராஜாவாக. இன்னைக்கு உள்ள போய் பார்த்தா அவங்க எதிர்பார்க்க, ஏன்னா நான் உண்மையை சொல்றேன், நல்ல வசனத்தை தியானிச்சு பாருங்க. இந்த உலகத்தின் மேன்மை குறித்து அங்க இருக்கவே இருக்காது. உலகத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆடம்பரம் அங்க இருக்காது. உலகத்துல உங்களை வந்து உயர்த்தி வைக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே இருக்காது. எல்லாம் ஓல்ட் டெஸ்ட்மென்ட். நியூ டெஸ்ட்மென்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஹெவன்லி, எல்லாம் பரலோகத்துக்குரியது. அவரே இங்க ராஜாவே இங்க மாட்டு தொழுவத்துக்கு வந்துட்டாரு. நம்மள அரண்மனையில உட்கார வைக்கிறது தான் வந்தாருன்னு இருக்கு. நான் அதை எப்பவும் சொல்வேன். நீங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்மை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் தரித்திரரானார். அந்த வசனம் உண்மை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் யார் கோடீஸ்வரனா மாறி இருக்கணும்? அப்போஸ்தலர்கள் தான் மாறி இருக்கணும். ஏன் இல்லையா? அவங்க தான் நம்மளாவது ஒண்ணுத்தையும் விடாம வந்திருக்கோம். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவன். நியாயமா அவனுக்கு தான் வசனத்தின்படி 1000 மடங்கு திருப்பி கொடுத்துருக்கணும். அப்படிதான் இருக்கு வசனம். 1000 மடங்கு திருப்பி தருவார். அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல அவன் தான் இருக்கிறதுலே கோடீஸ்வரனா இருக்கணும். ஆனா அவன் சொல்றான், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ அவனுக்கு ஒண்ணும் இல்லைங்கிறான். பேதுரு சொல்றாரு, என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை அப்படிங்கிறார். ஆனா இன்னைக்கு உலகம் என்ன போதிக்குது? ஓ, அவங்க ராஜாவுடைய பிள்ளைகள், நாம எல்லாரும் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம். ஏன்னா இவங்க உள்ளுக்குள்ள உள்ள வந்து இயேசுவை பார்க்கும் போதே ராஜாவோட எக்ஸ்பெக்டேஷன். உள்ள நுழையும் போதே அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இல்ல, உள்ளுக்குள்ள நீங்கள் பார்க்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துகிறவர் அல்ல. திருப்பி சொல்ற, உலக ஆசீர்வாதம் இல்லையா? உலக ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா அது ஆசீர்வாதம் இல்ல, தேவை. உலகத்தின் தேவையை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்றுகிறீர்கள், அவ்வளவுதான் விஷயம். இப்ப நமக்கு ட்ரெஸ் என்பது தேவை. தேவைக்கு மிஞ்சி அது வந்து 500 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்க பீரோக்குள்ள 500 சட்டையோ 500 புடவையோ ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? கர்த்தர் இவ்வளவு கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். அப்ப 4 கொடுத்தவனுக்கு ஆசீர்வாதம் இல்லையா? 4 புடவை வச்சிருக்கவங்க ஆசீர்வாதமா இல்லையா? மிஷினரி வச்சிருக்கான 2 தான் வச்சிருக்கான அவன் ஆசீர்வாதமா இல்லையா? எது ஆசீர்வாதம்? தேவை என்பது ஒரு நாளும் ஆசீர்வாதமாய் மாறாது. நீட் வேற, பிளஸிங்ஸ் வேற. இன்னைக்கு நம்ம தேவையை ஆசீர்வாதமா மாத்துறதுனால எதெல்லாம் ஆண்டவர் தேவை நமக்கு கொடுத்தாரோ அதை ஆசீர்வாதமா ஆக்கிட்டு நம்ம இன்னும் அது மேலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளே போய் பார்க்கிற இயேசு கிறிஸ்து ராஜாவாக இல்லை. உள்ளே பார்க்கிற இயேசு கிறிஸ்து அவர் வேறொரு திட்டத்தோடு உள்ள படுத்து கிடக்கிறார். அவர் பிறந்ததுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றாங்க, அவர் எங்க? தாவீதின் ஊர்ல ரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏதோ உங்களுடைய ரட்சணிய கண்டதை என் கண்கள் கண்டது. அவர் வேற ஒரு பிளான்ல வந்திருக்கிறார். இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் புறஜாதியாருக்கு ஒளியாகவும் பிறந்திருக்கிறார். அவர் ஒரு ஹெவன்லி பிளான்ல வந்திருக்கிறாரு. இவங்க அவரை கொண்டு போய் வேற பிளான்ல பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கும் சர்ச்சுக்குள்ள வரவங்க அப்படிதான் இருக்கீங்க. சபையும் இன்னைக்கு எப்படி மாறிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எதிர்பார்ப்பு. என்ன விதமான எதிர்பார்ப்பு? உள்ளே வந்து இப்ப நீங்க எல்லாம் இப்ப எப்படி வந்திருக்கீங்கன்னா, மாட்டு தொழுத்துக்குள்ள வந்திருக்கிற மாதிரி. இப்ப நீங்க உள்ள வந்து என்ன எதிர்பார்க்கணும்? நியாயமா சர்ச்சுக்குள்ள வரவங்க இப்ப என்ன எதிர்பார்க்கறாங்க? பல 90% சபைகள் கிரேஸ், ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ், செழிப்பு இப்படி போற சபைகள்ல நீங்க எங்க போய் உள்ள உட்கார்ந்தீங்கனாலும் இயேசு ராஜாவாக இருக்கிறார். இயேசு எப்படி இருக்கிறாரு? ராஜாவாக இருக்கிறார். ஆனா இங்க வந்தீங்கன்னா மாட்டு தொழுவத்தில் தான் படுத்திருப்பாரு. நான் திருப்பி சொல்றேன், மாட்டு தொழுவத்தில் தான் படுத்திருப்பாரு. ஏன்? இங்க ஹெவன்லி பிளான் ஆபரேட் ஆயிட்டு இருக்குது. இங்க உங்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் அழைக்கவில்லை, உங்களை அவருக்கு கொடுப்பதற்கு அழைத்திருக்கிறோம். இப்ப பாருங்க, அவனுக்கு சந்தோஷமே இல்லை அந்த வானசாஸ்திரிக்கு. அவங்க எல்லாம் அப்படியே வசனம் சொல்லுது, நட்சத்திரத்தை கண்டபோது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். 2வது ஒரு கூட்டம் இருக்கு, இந்த அடையாளங்கள்லயே சந்தோஷப்படுற குரூப். ஆண்டவருக்காக ஏதாவது நடக்குது இல்ல, அந்த நடக்கிறதுலயே அவங்க வாழ்க்கை திருப்தி. சிலர்லாம் பாத்தீங்கன்னா இயேசு கிட்ட வர்றதுல இருந்து அவங்களுடைய மரணம் வரைக்கும் ஏதாவது ஒரு அடையாளத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த நடக்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் வரும்போது ஒன்று கேட்டிருப்பாங்க, அது தரித்திரமோ அல்லது ஏதோ ஒன்றோ, கஷ்டமோ, வியாதியோ, விடுதலையோ அல்லது பிள்ளையோ, கல்யாணமோ, ஏதோ வேலையோ ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க. அதை ஆண்டவர் கொடுத்துருவார், உள்ள வந்துருவாங்க. சரி, வந்த உடனே இந்த அடையாளத்தை சந்தோஷப்பட்டாங்களே, அதுக்கப்புறம் இயேசு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த அடையாளத்தை கேட்பாங்க. பல நேரத்துல நாம் அடையாளத்துக்கு பின்னாடியே நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையே தான் லைஃப். காடோடைய பிளானை பத்தி இங்க கவலையே இல்லை. இப்போ இதோ கல்யாணம் பண்ணியாச்சு, அடுத்த அடையாளத்துக்கு போயிடுவாங்க. இப்படி இவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அந்த அவர் வந்து அந்த மாட்டு தொழுவத்தில் படுத்தாரு, ஏன் படுத்தாருன்னு கேட்கவே மாட்டான். இவன் வெளியே இருக்கிற அடையாளத்திலேயே சந்தோஷப்பட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. வாசிங்களேன், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. எனக்கு வானத்திலிருந்து ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர் நோக்கி, தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும். 15வது வசனம் வாசிங்க. அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள்.
இந்த முதல் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, முதல் கேள்வி, அதுக்கான பதில் இங்க ஆரம்பிக்கிறாரு 17 ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறாருன்னா 28 முடிச்சிட்டாரு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? 2 கேள்வி கேட்கறாங்க அவரை பார்த்து. ஒன்னு பிசாசால் துரத்துறாருன்னு ஒரு சந்தேகம் இருக்கு, ரெண்டாவது எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்கன்னு ரெண்டாவது ஆப்ஷன். இந்த ரெண்டுல ஃபர்ஸ்ட் பதில், முதலுக்கானது பதில் கொடுக்குறாரு. நான் பிசாசால இல்ல, அப்படி பிரிஞ்சிருந்தா அது ராஜ்யம் பிரிஞ்சிருக்கும் அப்படின்னு அதுக்கான பதில் 28 வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டாரு. 29 வாசிங்க. இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாயிருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்ப அந்த 16வது வசனத்துக்கான பதிலை இங்க தான் ஆரம்பிக்கிறார். நீங்க முதல்ல நீங்க அதையும் சேர்த்து படிச்சீங்கன்னா அந்த ரெண்டாவது கேள்விக்கான பதில் இதை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி படிக்க கூடாது. அந்த முதல் கேள்விக்கான பதில் 28வது வசனம் வரைக்கும் இருக்கு. ரெண்டாவது கேள்விக்கான பதில தான் இங்க ஆரம்பிக்கிறார். இப்போ இங்க என்ன சொல்றாரு? அடையாளத்தை தேடுற சந்ததியாருக்கு பேர் என்ன? ஆண்டவரை தேடி உள்ள வந்த பிறகும் அடையாளத்தை தேடுறீங்களா? இன்னொரு அடையாளத்தை காட்டுங்க. இயேசுநாதர் பிறந்ததுல இருந்து எருசலேம்ல வெறும் அடையாளமா தான் போயிட்டு இருக்கு. பிறந்த அன்னைக்கு ஒரு அடையாளம் வந்துச்சு, நட்சத்திரம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் அடையாளம் தான், ஒவ்வொன்றுமே அடையாளம் தான். ஆனா இன்னும் ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்கள். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள். இதோட பெரிய அடையாளம் என்னப்பா? இயேசு யோர்தான்ல நிக்கும் போது அப்படியே பரிசுத்த ஆவி இறங்குறாரு. இதோட பெரிய அடையாளம் என்னப்பா? இவ்வளவு பெரிய அடையாளம் இருந்தாலும் இப்ப திருப்பி இன்னும் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க. அதுவும் என்ன கேட்டாங்க அந்த வசனத்துல 16, சிலர் அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் வேணுமா? அதுவும் இங்க எல்லாம் கொடுக்க கூடாது, எக்ஸ்ட்ராடினரியா வரணும். நம்மால் கேட்கும் போதெல்லாம் எப்படி தெரியுமா கேட்பாங்க? சாதாரணமா இல்ல. அவங்க கேட்கிற தோரணை எப்படி தெரியுமா? கிதியோனுக்கு தோல் மேல பெஞ்சிச்சு, அப்புறம் தோல் மேல பெய்யாம சுத்தி பெஞ்சு. ஆமா, அப்படி எனக்கு அதுக்கு நீங்க கிதியோன் நல்லா இருக்கணும். நாம தான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்போமே. கிதியோன் ஒரு அடையாளம் கேட்டாரு, 2 அடையாளம் கேட்டாரு. அடையாளம் கேட்க தப்பு இல்லை, திருப்பி சொல்றேன். ஆனால் நீங்கள் அடையாளத்தை கேட்கிற ஸ்தானத்திலே இருக்கிறீங்கன்னு சொன்னா இன்னும் நீங்கள் உள்ளே போறேன்னு அர்த்தம். இன்னும் நீங்க இயேசுவை பார்க்க உள்ளுக்குள்ள போய் சந்தோஷப்படுற கூட்டம் இல்லை, வெளியே அடையாளத்திலேயே சந்தோஷப்படுற கூட்டம். இப்போ ஏதாவது ஒரு அடையாளம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அடையாளத்தை கேட்கறது, ஆண்டவர்கிட்ட ஒரு அடையாளம் கேட்டிருக்கிறேன், அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளம் காட்டினாரு, அதுலயும் அவங்க திருப்தி ஆவாங்களா? என்னன்னே தெரியல, இன்னும் நடக்கவே இல்லை. அவர் தான் அடையாளம் கொடுத்துட்டாரு. அடையாளத்தை விட என்ன ரொம்ப மதிக்கிறது வசனத்தையே கொடுத்துருவார் நமக்கு. இந்த வசனத்தின்படி செய்யறேன்னு சொல்லிட்டாருன்னா எது ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒளிஞ்சே போகாது, அது நடக்கும், கம்பல்சரி நடக்க தான் போகுது. ஆனாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாத கூட்டம் இன்னும் ஏதாவது கொடுங்க, இன்னும் ஏதாவது கொடுங்க, இன்னும். இப்ப இயேசு என்ன சொன்னாரு? 29 வசனம், பொல்லாதவர்களா இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுறவனுக்கு பேர் என்னது? என்ன? அதாவது முதல்ல தேடினவன சொல்லல, வந்தவனை பார்த்து சொல்றாரு. நீ தான் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டியே, என் கூட வந்து இன்னும் என் கூட பழகுறியே, இன்னுமா? அதாவது கல்யாணம் ஆகும்போது என்கேஜ்மெண்ட்ல ஒரு மோதிரம் போடுவாங்க, இது ஒரு அடையாளம். அப்போ இந்த மோதிரம் என்பது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். கல்யாணம் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அடையாளம். மற்றபடி இந்த அடையாளம் அல்ல, பிரமாணம் தானே முக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரமாணம் பண்ணிருக்கிறோம்ல, இந்த மோதிரம் இல்லாட்டி கல்யாணம் இல்லைன்னு அர்த்தமா? இன்னொரு அடையாளம் கேட்பீங்களா? மோதிரம் என்பது ஒரு அடையாளம், இருக்குதோ இல்லையோ, பிரமாணம் அவ்வளவுதான். நான் ஏற்றுக்கொண்டாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு அடையாளம் தேவையே இல்லை. என் மனவாளன் மனவாட்டி இவ்வளவுதான். திருப்பி இயேசுகிட்ட இன்னும் கேட்டுட்டே இருப்பாங்க, இன்னும் அடையாளத்தை கேட்டுட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், பொல்லாத சந்ததி, இன்னும் நீ என்ன வந்து அடையாளம் கேட்டுட்டே இருக்க. அதோட சூப்பரா அவருக்கு ஒரு பதில் சொன்னார் பாருங்க, அதான் ரொம்ப நல்லா இருக்கும். இவன் என்ன அடையாளம் கேட்டான்? வானத்துல இருந்து ஒரு அடையாளம் கேட்டான். வாசிங்க 12ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசி. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீன் வயிற்றில் இருந்தது போல. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்க தரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. இவங்க எங்க அடையாளம் கேட்டான்? இவர் கொடுத்த அடையாளம் எங்க இருக்குது? நீ கேட்டது மேல தானே கேட்ட, கொடுக்க மாட்டேன், பாதாளத்துல அடையாளம் தருவேன், அவ்வளவுதான். போ. இன்னைக்கு நம்ம அடையாளத்தை தேடும் போது அப்படி ஒரு அடையாளம், இப்படி ஆண்டவர் சொல்றாரு, அடையாளம் தானே உனக்கு வேணும், இந்த ஒன்று தரம் வச்சுக்க, இப்படி ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு பாருங்க. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த அடையாளங்களை வைத்துக் கொண்டுதான் ஆண்டவரை நாம் நிரூபிக்க வேண்டும், ஆண்டவரை பார்க்கணும். அது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு காலகட்டம் இருந்தது, உண்மை. இப்ப நீங்கள் உள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடையாளத்தை பார்த்ததை விட சந்தோஷம் உங்களுக்கு எது மேல வரணும் தெரியுமா? இயேசுவின் மேலே வர வேண்டும். அடையாளங்களுக்குள்ளேயே திருப்தியாகிற கூட்டமாக இருக்காதிருங்கள். அது ஒரு நாள் சந்தோஷம் கொடுத்தது உண்மை. தாண்டி வாங்க, உள்ள வாங்க. உள்ளுக்குள்ள இயேசு நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்காது. உள்ள அது அங்க வந்து அவர் மாட்டுத்தொழுவத்தில் தான் படுக்க வச்சிருக்காங்க. நீங்க எதிர்பார்த்த அட்மாஸ்பியர் இல்ல, இங்க எதிர்பார்த்த ஆவிக்குரிய சூழ்நிலை இல்ல, இங்க ஊழியம் நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்களுக்கு வச்ச திட்டம் அங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நீங்க அதை விட மேலான சந்தோஷம் அங்கே அடைய வேண்டும். 2வது, இயேசு யாருன்னு சொன்னாங்க பாருங்க, வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசி. இயேசு தன்னிடத்தில் வருவதைக் கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார். இப்போ 2வது, அவங்க புறஜாதியார். யாரு? கிழக்கில் வந்த சாஸ்திரிகள், புறஜாதியார், தேவனை அறியாதவங்க. அவங்க நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, ஆனா இயேசுவை பார்த்து சந்தோஷப்படவில்லை. சரி, அது அவருடைய சூழ்நிலை இருந்துட்டு போகுது. ஆனா யோவான் ஸ்நானகன் அப்படி அல்ல. இவர் முன்குறிக்கப்பட்டவர், அழைக்கப்பட்டவர், தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்காகவே இவர் முன்னாக வந்தவர். இவருடைய பர்பஸே, இவருடைய மினிஸ்ட்ரியை இயேசு பேஸ் பண்ணி தான் இருக்கு. இயேசுக்கு இவர் யாரு? வழியை ஆயத்தம் பண்ணக்கூடியவர். 6 மாசத்துக்கு முன்னாடியே இவர் ரெடி பண்ணி பரலோகம் அனுப்புது. இவரை பத்தின ப்ராபசி எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா பழைய ஏற்பாடு இவரை வச்சு தான் முடியும்.
பழைய ஏற்பாடை இவரை வச்சு தான் முடிப்பார் ஆண்டவர். மல்கியா புத்தகம் கடைசியா நீங்க வாசிச்சு பாருங்க, ரெண்டு வசனம். யாரை வச்சு முடியும்னா யோவான் ஸ்நானன் வச்சு தான் முடியும். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். இது யோவான் ஸ்நானனை பத்தின ப்ராபசி. முடியவே முடியாது, ஆமேனே இருக்காது. கரெக்டா இதுக்கு அப்புறம் நியூ டெஸ்ட்மென்ட் தொடங்கும். நியூ டெஸ்ட்மென்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதின புக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் தான் ஃபர்ஸ்ட் எழுதின புக். அதுக்கப்புறம் தான் மத்த காஸ்பல்லாம் எழுத ஆரம்பிச்சார். ஆவியானவர் முதல்ல எழுதுறது மார்க் 1 அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும். எங்க பழைய ஏற்பாடு முடிஞ்சிச்சோ அப்படியே புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது ஸ்ட்ரைட்டா. அங்க ஆமேனே போடல, பழைய ஏற்பாட்டுல என்ன செய்யல, ஆமேனே போடல. அப்படிதான் இருக்குது, ஆமேனே இல்ல. அங்க பேனாவை கீழே வச்சுட்டாரு. 430 வருஷம் கழிச்சு பேனாவை எடுத்து ஆவியானவர் எழுதுற ஃபர்ஸ்ட் புக் மார்க். நமக்கு செட் பண்ணும் போது மத்திய ஃபர்ஸ்ட் செட் பண்ணிருக்காங்க. ஆனா எழுதப்பட்ட முதலாவது புத்தகம் எதுனா மார்க் தான். நியூ டெஸ்ட்மென்ட்ல ஃபர்ஸ்ட் எழுதுனது மார்க் தான் எழுதினார். அவர் எழுத ஆரம்பிக்கும் போது இயேசுவின் பிறப்பை பத்தி ஆரம்பிக்கல, யோவான் ஸ்நானனை பத்தி தான் ஆரம்பிக்கிறார். சோ இது ஆவியானவருடைய கண்டினியூஷன். அப்பேற்பட்டதான ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அழைப்புள்ளவர், காலிங் உள்ளவர், கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர், தீர்மானிக்கப்பட்டவர், இவரை குறித்து முன்னறிவிப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. இவர் தான் இப்போ இயேசு பத்தின இன்ட்ரோடக்ஷனை உலகத்துக்கே கொடுக்கணும். யாரு கொடுக்கணும்? உலகத்துக்கே கொடுக்கணும். இவர் வந்து யாரை மேசியான்னு சொல்றாரோ அவர் தான் மேசியா. நான் வந்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் யார் மேல் இறங்குகிறாரோ அவரே அக்கினினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லப்பட்டது. கரெக்டா சொல்லிட்டாரு. இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எல்லாம் பெர்ஃபெக்ட், மினிஸ்ட்ரி பெர்ஃபெக்ட்டா இருக்கு, ரெவலேஷன் கரெக்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்க. யோவான் 1:27 வாசிங்க. அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரனல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கரையில் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன்னிருந்தபடியால் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாகச் சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்திறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்குச் சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படிச் சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இவன் தானே போயிருக்கணும் ஃபர்ஸ்ட். இவனுடைய வேலையை என்ன? இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவது. ரோடு போட்டாச்சு, வர வேண்டியவர் வந்தாச்சு. இவனும் சாட்சி கொடுத்துட்டா, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, பரிசுத்த ஆவி இவர் மேல் இறங்கி இருக்கிறாரு. எல்லா சாட்சியும் கொடுத்தாச்சு. சீஷர்களையும் சொல்லிட்டான். சொல்லி முடிச்ச பிறகு சீஷர்கள் அவனுக்கு பின் சென்றார்கள். அந்த 2 பேர் போனாங்கல்ல, அதுல ஒருத்தன் அந்திரேயா. பின்னாடி இருக்க அந்த வசனத்தை நீங்க வாசினா தெரியும். 4வது வசனம். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். 12 அப்போஸ்தலர்ல ஒருத்தன் இவன் தான். யோவான் ஸ்நானகன் சொன்ன உடனே 2 பேரும் அவருக்கு பின்னாடி போயிட்டாங்க. ஆனால் ஏன் யோவான் ஸ்நானகன் போகவில்லை? நியாயமா ஃபர்ஸ்ட் யார் போயிருக்கணும்? யோவான் ஸ்நானகன் தான் போயிருக்கணும். ஏன்னா இவர் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும். இன்னும் நீங்க வாசிச்சு பாருங்க, பின்னாடி இருக்கும் 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது, இயேசுவும் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காரு. யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு? இன்னொரு பக்கம் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காரு. யோர்தானுக்கு அந்த கரையில அவர் கொடுக்கிறாரு, இந்த கரையில இவர் கொடுக்கிறாரு. இப்போ இயேசுக்கு வழியா ஆயத்தம் பண்றது தானே யோவான் ஸ்நானகன் வேலை. ரோடு போடுறதுனா அவர் வேலை. அவரே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் யாருக்கு நீங்க ரோடு போடுறீங்க? இன்னும் யாருக்கு வழி ஆயத்தம் பண்றீங்க? நியாயமா நீங்க என்ன ஆயிருக்கணும்? அவர் வர வரைக்கும் கரெக்டா பெர்ஃபெக்ட் மினிஸ்ட்ரி, ரொம்ப நல்லா இருக்கு மினிஸ்ட்ரி, பர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இயேசுவும் இவரை தேடி வந்துட்டார். யோசிச்சு பாருங்க, இயேசுவும் இவரை தேடி வந்துட்டார். இவரும் சொல்றாரு, ஐயோ நான் தானே வரணும், நீங்க வந்துட்டீங்களே, எல்லாம் இருக்கட்டும், இப்போதைக்கு இதான் கரெக்ட், நான் வந்துட்டேன், ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, பரிசுத்த ஆவி இறங்கிட்டாரு, இவர் 40 நாள் வனாந்தரத்துக்கு போயிட்டாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. சீஷர்களும் இவர்கிட்ட இருந்த சீஷர்களும் அவர்கிட்ட போறான். ஆனால் யோவான் ஸ்நானகன் மட்டும் போகவில்லை. நியாயமாக யோவான் ஸ்நானகன் இவருக்கு பின்னாடி தான் போயிருக்கணும். ஏன்னா இவர் மினிஸ்ட்ரி அவருக்கான ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்தா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன செஞ்சிடணும்? சுயாதீன பிரமாணம் வந்தா நியாய பிரமாணம் என்ன ஆயிடணும்? முடிஞ்சிடணும். பழைய ஏற்பாடு முற்றிட்டுன்னு வந்தாதான் புதிய ஏற்பாடே தொடங்கும். பழைய ஏற்பாடு முற்றிட்டுன்னு வரலையே, புதிய ஏற்பாடு அப்படியே போயிட்டே இருக்குது. ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கு. ஒரு யோர்தானுக்கு 2 கரையில ஆளுக்கு ஒரு பக்கமா ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நடக்கும். நீ நல்லா கவனிச்சு பாருங்க. இதுக்கு பின்னாடி காடோட பிளான் இருக்கு. மத்திய எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்பதை இயேசு அறிந்து நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமியிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் கொண்டு இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம்
சமீபத்தில் இருக்குது என்று பிரசங்கி. ஏன் இவன் காவல்ல வச்ச பிறகு ஆரம்பிக்கிறாரு? ஏன் 2 பேரும் ஒரே நேரத்தில் மினிஸ்ட்ரி பண்ணல? இவர் பண்ணிட்டு இருக்கும்போது ஏன் இவர் ஆரம்பிக்கல? இது காட்ஸ் பிளான். இவர் வரணும், இவர் முடிக்கணும், இவர் ஆரம்பிக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. இவர் வந்த உடனே ஞானஸ்நானம் கொடுத்து இவர் கரையேறிட்டாரு. யோர்தான்ல இந்த கரையில இவர் ஏறாரு. இந்த கரையில இவர் ஏறும்போது இவரு கூட என்ன பண்ணிருக்கணும்? கரையேறி போயிருக்கணும். அவர் ஏறிட்டார். இவர் யோர்தான்ல நிக்கிறார் ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு எல்லாருக்கும். இயேசு மட்டும் தான் கரையேறினார் வசனம் சொல்லுது. இயேசு கரையேறின உடனே. இப்போ என்ன பண்ணோம்? 2 பேரும் கரையேறின உடனே வரணும் நியாயமா. இப்போ இதே யோர்தானை எலியாவும் கிராஸ் பண்றாங்க. கிராஸ் பண்ணும்போது வசனம் சொல்லுது 2 பேரும் அக்கறைப்பட்ட பின்பு. அவர் 2 பேர் வந்தா 2 பேர் வரணும். இவர் உள்ள நிக்கிறாரு யோர்தானுக்குள்ள. இயேசு வந்துட்டாரு, ஞானஸ்நானம் கொடுத்து ஏறினார். இவர் பின்னாடி போக வேண்டியவர் போகல. காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் தரிசனம் உள்ளவர்கள், அழைப்பை பெற்றவர்கள், இன்னும் சொல்ல போனா வெளிப்பாடு உள்ளவர்கள், எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு பின்னால் போகாதவர்கள். இவங்களுக்கு தெரியும் இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தெரியும் நல்லா. இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர். ஆனா இவருக்கு பின்னாடி அவங்க போகல. ஏன் போகல? அதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வாசிங்க, இவர் ஏன் போல அப்படின்றதுக்கு மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என்ன நடந்துச்சுங்க? நல்லா கவனிங்க. இப்போ இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் சரியா இருக்கும். இப்ப தன்னைத்தான் வெறுக்கிறதுல யோவான் ஸ்நானன் மாதிரி ஒரு ஆளை நீங்க லைஃப்லயே பார்க்க முடியாது. அவரை மாதிரி உலகத்தை வெறுத்தவரை நீங்க என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. பிள்ளை தன்னை வெளிப்படுத்துகிற வரைக்கும் வனாந்தரத்துல இருந்தது. வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உணவாக இருந்தது. ஒட்டகமயிராடை தரித்திருந்தார். இதை விட ட்ரெஸ்ல பிரதிஷ்டான ஆளை நீங்க பார்க்க முடியாது. இதை விட சாப்பாடுல பிரதிஷ்டான ஆளை நீங்க லைஃப்ல பார்க்க முடியாது. தன்னை வெறுக்கிறதுல யோவான் மாதிரி தி பெஸ்ட் நீங்க என்ன செய்ய முடியாது, ஆனா பார்க்க முடியாது. ஆனால் வெறுக்கிறதுல இன்னொன்னு இருக்கு. இப்ப யோவான் சீஷர்ல வச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்றாரு. இயேசு வந்த உடனே அந்த மினிஸ்ட்ரியை அப்படியே எங்க கொடுக்கணும்? இயேசு கிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு இவர் மினிஸ்ட்ரி அங்க முடியணும். எப்போ எலியா அபிஷேகம் பண்ணி விட்டாரோ அத்தோட எலியா எந்திரிச்சு மேல போயிடணும். அதுக்கப்புறம் அது யார்கிட்ட தான் இருக்கணும்? எலிசா கிட்ட இருக்கணும். எப்போ தாவீது சாலமோனை அபிஷேகம் பண்ணினாரோ அதோட சாலமோன் கழுது மேல ஏறி அவன் போயிடணும் ஆலயம் கட்டுறதுக்கு. தாவீதோட ஊரை விட்டே போயிடணும், உலகத்தை விட்டே போயிடணும். வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் ஃபினிஷ். இப்ப நியாயமா எலியாவுடைய ஆவியோட தான் யார் வந்தது? யோவான் ஸ்நானகன் வந்தார் இல்லையா? இயேசுமே அதான் சொல்றாரு, ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் சொல்லிட்டாரு. அப்ப எலியாவுடைய முடிவு தான் இவருக்கும் வரணும். அதான முடிவு தானே வரணும். இப்ப பாருங்க, எலியா ஒட்டகமயிர் ஆடை தரித்திருந்தார், யோவான் ஸ்நானகன் ஒட்டகமயிர் ஆடை தரித்திருந்தார். கரெக்ட் தானே? எலியா ஆகாபையும் ஏசபேலையும் எதிர்த்தார். இவர் ஏரோதையும் ஏரோதியாலையும் எதிர்த்தார். நாளைக்கு இந்நேரம் உன் தலை வாங்கப்படும். யாருக்கு சொல்லப்பட்டது? எலியாவுக்கு சொல்லப்பட்டது. இவன் தலை வாங்கப்படும். யாருக்கு சொல்லப்பட்டது? யோவான் ஸ்நானகன் தலை. ஆனால் எலியா மரணம் அடையவில்லை, எடுத்துக்கொள்ளப்பட்டார். யோவான் ஸ்நானகன் மரித்தார். எதனால? சேம் அழைப்பு, இதே அழைப்பு தானே, ஒரே அழைப்பு தானே. அப்ப முடிவு எப்படி இருக்கணும்? ஒரே முடிவா தானே இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மினிஸ்ட்ரியை முடிச்சுட்டு இவருக்கு பின்னாடி போக வேண்டியவர் போகல. எல்லாத்தையும் வெறுக்க முடிஞ்சிச்சு, மினிஸ்ட்ரியை வெறுக்க முடியல. இப்ப நிறைய பேருடைய வீழ்ச்சி எங்க இருக்கு? தன்னை வெறுக்கிறதுல இருக்கு, தனக்கு தேவன் கொடுத்ததுல வெறுக்கிறதுல இல்ல. இப்போ ஆபிரகாமால எல்லாத்தையும் வெறுக்க முடிஞ்சிச்சு, தேசத்தை வெறுக்க முடிஞ்சிச்சு. அவன் அதையெல்லாம் அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாடினான். அவங்ககிட்ட இருந்த செல்வம் பொருள் எல்லாத்தையும் அவரால் வெறுக்க முடிஞ்சிச்சு. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு எல்லாத்தையும் விட முடிஞ்சிச்சு. கடைசியா இப்போ ஒண்ணு ஆண்டவர் கேட்கிறாரு, இதெல்லாம் நீ சவதரிச்சு வந்ததுப்பா. எப்படி? ஆரானிலே நீ சவதரித்த மனிதர்கள், இதெல்லாம் அவங்க சவதரிச்சது, சம்பாரிச்சது அவங்களுக்கு, அவங்க கையப்பட்டு சம்பாரிச்சது. அடுத்து இதையும் தாண்டி 13ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் ரெண்டுத்திலையும் இந்த தேசத்தை நான் எப்படி சுதந்திரத்துக் கொள்வேன் கேட்கிறாரு. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ தேசத்தின் நீளம் அகலம் எந்த மட்டும் அந்த மட்டும் எழும்பி நட. ஆண்டவர் சொன்னாரு, இது நடந்தாதான் கிடைக்கும். 15ஆம் அதிகாரத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே எதனால் இந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்வேன்? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பலிபீடத்தை கட்டு, அது மேல ஒரு கிடாரிய பலியிடு, ஒரு ஆட்டுக்குட்டி பலியிடு, புறா குஞ்சுகளை பலியிடு. இது ஸ்பிரிச்சுவலி, இது எல்லாமே இவருடைய ஆக்ஷன் இருக்கீங்க, இவருடைய பங்களிப்பு இருக்கு. இதை விடுறதுக்கு ரெடி. இப்போ இவருடைய பங்களிப்பே இல்லாமல் மாம்சம் செத்து போய், சாராளின் கர்ப்பம் செத்து போய், பியூரா வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஒண்ணு பிறந்துச்சு. இப்ப கேட்கிறார் ஆண்டவர், இதை கொடு. இதெல்லாம் நீ சம்பாதிச்சது எனக்கு கொடுத்தல்ல, நீ சம்பாதிக்காத ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, நான் கொடுத்தது, அதை எனக்கு தருவியான்னு கேட்கிறாரு. இங்கதான் நம்ம நிறைய பேர் வீழ்ச்சி அடைவோம். நம்ம தாய் தகப்பனை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரதுக்கு ரெடியா இருந்தோம் ஒரு காலகட்டத்தில். அப்பாவா அம்மாவா இல்ல ஆண்டவர், ஆண்டவர் தான். ஒரு காலத்துல வேலையா பிசினஸா இல்ல ஊழியமானா எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரதுக்கு நம்ம என்ன வந்தோம்? ரெடியா இருந்தோம், எல்லாம் ஓகே. ஒரு இடத்துல சொந்தக்காரங்க சொத்து எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஏசு வேணுமா சொத்து வேணுமா, சொத்து தேவையில்லை ஏசு போதும்னு வந்தவங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. எத்தனையோ பேர் நம்மள ஒரு கார்னர் பண்ணி ஏசுவா இதுவான்னு கேட்கும் போது எதுவுமே இல்லை ஏசுதான் சொல்லிட்டு வந்தவங்க நம்ம அத்தனை பேர் இருக்கோம். இது எல்லாம் நம்மளுது, நம்ம சவதிக்கிறது, நம்ம சுதந்திரிச்சது, நம்ம சார்ந்தது. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்தார். ஒரு ஊழியத்தை கத்தர் கொடுத்து அந்த ஊழியத்தை இன்னொருத்தர் கையில கொடுன்னு சொல்லும் போது கொடுக்க முடியுமா? அதை எடுத்து உங்களால கொடுக்க முடியுமா? இல்ல இந்த இடத்துல ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு இந்த அப்படியே அந்த சர்ச்சை ஒருத்தர் கொடுத்துருப்பா, நீ புறப்பட்டு ராஜஸ்தானுக்கு போ, மணிப்பூருக்கு போக முடியுமா? இஸ் தட் பாசிபிள்? இங்க தான் நம்ம வீழ்ச்சி அடைவோம். இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சது என் கையின் பிரயாசம், இதை கத்தர் கொடுப்பதற்கு கூட என்னால் முடியும். ஒரு நாள் நான் கர்த்தருக்காக எழுப்பின ஒரு ராஜ்யம் இருக்கும், அது ஆண்டவர் தான் எழுப்பியிருப்பார்.
எல்லாம் அதான் பண்ணதான். ஆனா அதை எடுத்து அப்படியே இன்னொருத்தங்கிட்ட கொடுன்னு சொல்லும் போது என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் வெறுக்க முடிஞ்சிச்சு, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை என்னால வெறுக்க முடியல. இப்ப நம்ம பல நேரத்தில் இதை வெறுக்கிற லிஸ்ட்லேயே கொண்டாட மாட்டோம். இப்போ யோவான் ஸ்நானகன் எதை விட முடியல? மினிஸ்ட்ரியை விட முடியல அவரால். அந்த மினிஸ்ட்ரி இயேசு வர வரைக்கும் தான் செய்யணும். இயேசு வந்த பிறகு செய்யக்கூடாது. ஆஸ் பர் லா தப்பு. அது வழி ஆயத்தம் பண்றவன் இயேசு வர வரைக்கும் தான் ஆயத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்? அப்படியே இயேசுகிட்ட எடுத்து கொடுத்துட்டு போங்க, உங்க பின்னாடி வர, நீங்க போங்க அப்படின்னும். ஒரு நாள் வரும் யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொள்ளப்படுவான். வேலை முடிஞ்சிச்சு. ஏரோது தேடுவான், தலை எடுக்கிறதுக்கு ஏரோதியால் தேடுவா. தேடி பார்த்தா அவன் கிடைக்க மாட்டான். எங்கேயோ ஆண்டவர் அவனை தூக்கி மேலே கொண்டு போயிருப்பார். ஃபினிஷ் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சு? இவர் போகாதனால யோவானுக்கு அந்த படத்துல இயேசு கிட்ட போறவங்க அங்க போங்க. நம்ம மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஜான் த பேப்டிஸ்ட் மினிஸ்ட்ரிஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜோர்டான் மினிஸ்ட்ரி நடந்துட்டே இருக்கும். இல்ல இயேசு வந்துட்டாரு, அந்த மினிஸ்ட்ரி தனியா இருக்கும். அது யோர்தானுக்கு ரைட், நம்ம யோர்தானுக்கு லெஃப்ட். இங்க சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, அங்கேயும் சீஷர்கள் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. டோன்ட் வரி. அங்க போறவங்க அங்க போலாம், நமக்கு இருக்கிறவங்க இருக்கலாம். இப்போ ஆண்டவர் பாக்குறாரு, இல்லப்பா நீ இருக்கிற வரைக்கும் அந்த மினிஸ்ட்ரி என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பரலோகம் பாக்குது. எலியாவை ஏசபெல்டன் காப்பாத்திட்டோம், இந்த பையில காப்பாற்ற முடியாது. ஏன்னா இவன் போய் எங்கேயாவது கெபில அடைஞ்சாதான் இயேசுநாதர் இங்க ஆரம்பிக்க முடியும் வேலையை. இவர் போல, சரி பிடிச்சி கொடுத்துட்டாரு. யோசித்து பாருங்க, பரலோகத்துடைய பர்மிஷன் இல்லாம யோவானுடைய முடியை கூட தொட முடியாது. பரலோகம் பிடிச்சி கொடுக்குது. சரி போ சிறைச்சாலையில் கடை அப்படின்னு போட்டாச்சு. இப்போ உள்ள போட்டாச்சு, மினிஸ்ட்ரி இல்ல. இவருக்கு மினிஸ்ட்ரியா ஞானஸ்நானம் கொடுக்குறது தானே, இவர் பேரே யோவான் ஸ்நானகன் தானே. சோ இப்போ என்ன இல்ல, மினிஸ்ட்ரி இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஸ்டாப் ஆயிருச்சு. இப்போ இயேசு என்ன பண்றாரு? மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் மினிஸ்ட்ரி. இப்போ பக்கவா போயிட்டு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட், யோவான் பண்ண வேலை. ரெண்டாவது பாயிண்ட் வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம். யோவானுடைய சீஷர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, நீங்கள் இயேசுவின் இடத்திற்கு போய், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். இவர் சிறைச்சாலை பிடிச்சி உள்ள வச்சாச்சு. நீங்க மினிஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ணுங்க யோவான், நாங்க மினிஸ்ட்ரி பரலோகம் சொல்லுது, நாங்க இங்க மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணோம். குமாரனை வச்சு மினிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் வராங்க, ரட்சிக்கப்படுறாங்க, அப்போஸ்தலரை செலக்ட் பண்றாரு, எல்லாம் போயிட்டு இருக்கு. போனா திருப்பி 2 பேரை அனுப்பி விடுறாரு. திருப்பி 2 பேரை அனுப்பி விட்டு கேளுங்க அவர்கிட்ட, வருகிறவர் நீர்தானா இன்னொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஏன் இந்த சந்தேகம் வந்துச்சு அவருக்கு? யார் இவரு? இவர் யாரு? உலகத்திலேயே இயேசுநாதரை க்ளோஸா ரிவீல் பண்ணவர் இவர் ஒரு ஆள் தான். இவர் தான் ரிவீல் பண்றாரு. இவர் என்ன சொல்றாரு? நான் யார் மேல பூரா இறங்கணும், நான் தான் இப்போ இன்ட்ரோடக்ஷன் எழுதணும், புக்குக்கு முன்னுரை நான் தான் எழுதணும். இந்த முன்னுரையில நான் யாரை மேசியான்னு சொல்றேன், அவர் தான் மேசியா சொல்லிட்டேன். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே ஃபினிஷ்ட். இவர் அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரியை முடிக்கல. சரி, இவரை தூக்கி உள்ள வச்சாச்சு. இப்போ இவரை மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து அங்க இல்லாம அடுத்த வேலை பார்க்கறாரு. இவரு சீஷரை போட்டு அனுப்பி விடுறாரு, அதுவும் ஜெயில இருந்து. இவன் ஜெயில இருந்து அனுப்பியிருக்க மாட்டாரு, ஜெயில பார்க்க போனவன். இவன் ஜெயில இருக்கிறவங்க பார்க்க போவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் பார்க்க போனவன் சொல்றான், ஏசு இந்த மாதிரிலாம் செய்யறாரு, அந்த வசனம் அப்படிதான் இருக்குது, யோவானுக்கு அறிவித்தார்கள். போய் சொல்றான், ஏசு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காரு, பெரிய பெரிய காரியம் போயிட்டு இருக்கு வெளியேன்னு. இவர் கேட்கிறாரு, அப்படி ஒரு விஷயம் நடந்த ஒரு சந்தோஷம் தானே படணும், அப்படியா அற்புதம் நடக்குதா எல்லாம் கேட்கணும்ல. இவர் கேட்கிறாரு, வருகிறவர் நீர் தானா இன்னொருவர் வர? ஏன் இந்த கேள்வி? ஏன் இந்த கேள்வினா, இவர் மைண்ட்ல இயேசு மேசியாவா இருக்காரு. இவர் மைண்ட்ல இயேசு என்னவா இருக்கிறாரு? மேசியாவா இருக்கிறாரு. அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறணும். இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறி அவர் ஆட்சி செய்யணும். அதான் இன்னைக்கு வரைக்கும் யூதருடைய எதிர்பார்ப்பு. ஏன் இயேசு அவங்க இன்னும் சொந்த ரட்சகரா யூதர்கள் அபிஷியலா ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறான்னா, கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டாங்க, அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. என்ன காரணம்னா, அவங்க மேசியா ராஜாவா தான் வருவார். அவங்க மேசியா ஆசாரியனா வரமாட்டார், தச்சனா வரமாட்டார், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டியா வரமாட்டார். ரெவலேஷன் இருக்க இவர் தானே. ஆனா தேவ திட்டம் முதல்ல இவர் உலகத்தின் பாவத்தை என்ன பண்ணணும்? சுமந்து தீர்க்கணும். அதுக்கப்புறம் தான் ராஜா ஆகணும் அவரு. இவர் அந்த ப்ராஃபஸி எல்லாம் கரெக்டா சொல்லிட்டாரு. இப்போ என்ன பிடிச்சி ஜெயில வச்சுட்டாங்க, என்ன காப்பாத்துறதுக்கு வழி இல்ல. இவர் பாட்டுன்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு, மலை பிரசங்கம் பண்றாரு, குருடர்களை சுகமாக்குறாரு, எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இயேசு கிட்ட வந்து கேட்டு அனுப்புறான், நீங்க தானே இல்ல வேற யாராவது மிஸ்டேக் பண்ண? அவன் என்ன கேட்கறானா, நான் மிஸ்டேக்கா சொல்லிட்டேன் நான் ப்ராஃபஸி, நீங்கன்ட்டு வேற யாருமா? இயேசுவே சந்தேகப்படுறான். அதுக்கு தான் கீழே இயேசு சொல்றாரு 7:23 என்ன சொல்லுது? என்னிடத்தில் இடலையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியான். ஏன் இந்த வேர்ட் அங்க சொல்றாரு? யோவான் ஸ்நானகன் இடல் அடைஞ்சிட்டாரு. என்ன இடரல்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மேசியா இவர் இல்லைங்க. ப்ராஃபஸிலாம் கரெக்டாக தாங்க இருக்கு, சொன்னதனோ உண்மைதான். புறா வடிவில் ஆவியானவர் இறங்குனது நானே என் கண்ணால பார்த்தேன், எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருந்துச்சு. ஆனா என்னன்னு தெரியலங்க, மேசியாவுக்குரிய எந்த அடையாளமும் இவர்கிட்ட இல்ல. இப்ப இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இது 2வது தேடுற கூட்டம். இவங்க வசனத்தை நல்லா வாசிப்பாங்க, எல்லாமே என்ன செய்வாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க, தேவையான இடத்துல வசனத்தை தெளிவா பேசுவாங்க, ஏன் ரெவலேஷன் சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஜனங்களுக்கு கரெக்டா போதிப்பாங்க. ஆனா இவங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் இடரல் இருக்கும். இவங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிறைய பர்சனல்ஸ்லாம் என்ன இருக்கும், இடரல் இருக்கும். இவங்க இடரல் அடையது பத்தாம சீசன் இடரலாக்கி விட்டுருவாங்க ஒரு காலத்துல. எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. சீசன் போய் கேட்டிருப்பான், என்னங்க இயேசு இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு, அவர் மேசியா மாதிரி இல்லைங்க, அவர் வேற என்னமோ மாதிரி செய்யறாரு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குப்பா, எதுக்கும் பேசாம நீ அவரையே போய் கேட்டு வந்துரு, நான் கேட்டேன்னு கேளு. ஏன் அந்த கேள்வி வருது? தேவனுடைய திட்டத்தை அறியாததுனால. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொன்னாரு. அப்ப அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற வேலையில் தான் இயேசு போயிட்டு இருக்கிறார். அது முடிஞ்சாதான் அவரோடு கூட பாடு சகித்தோமானால் அவரோடு கூட
ஆளுகையும் செய்வோம். இங்க பாடு சகிக்கிற காலத்தை ஏற்றுக்கொள்ள மனசு வரமாட்டேங்குது. உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க? ராஜாவாயிடணும், உடனே ஆண்டவர் என்ன அப்படி ஆயிடணும், ஆண்டவர் நமக்கு இப்படித்தானே வாக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்குதுப்பா. அந்த ப்ராசஸை செய்யும் போது நீ இடர் அடையாம இருக்கணும். உனக்கு சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட வீணாய் போகாது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் எதுவும் வீணாய் போகாது. அதுக்கு முன்னாடி போகிற ப்ராசஸ் ஆப்போசிட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி போற ப்ராசஸ் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அவர் சொல்லியிருப்பாரு, உன்னை நான் ராஜா வாக்குவேன்னு. 11 பேர் உன்னை வணங்குவார்கள் அவர் சொல்லுவாரு. ஆனா நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 11 பேர் சேர்ந்து உன்னை குடியில போடுவான். ஏங்க சொன்னது வார்த்தை இப்படி இருக்கு, நடக்கிற சம்பவம் ஆப்போசிட்டா இருக்க, என்னங்க செய்ய முடியும்? நீ நடக்கிற சம்பவத்தை பார்க்காத, சொன்ன வாக்கு தத்தத்தை மட்டும் தான் கரெக்டா புடிச்சுக்கணும் கையில. நடக்கிற சம்பவம் என்ன வேணாலும் இருக்கும், எப்படி வேணாலும் கூட்டிட்டு போகும், எங்க வேணாலும் போகும். அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. நடத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நடத்தி கொண்டு போய் சரியா சொன்ன டெஸ்டினேஷன்ல உங்களை சேர்த்துருவார். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாது. நடுவில் நடக்கிற சம்பவத்தை பார்த்த உடனே யோவானுக்கு இடரல் வந்துருச்சு. இதெல்லாம் மேசி ஆகிறதுக்கான வழி இல்லைங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு 6-7 வருஷத்துக்கு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சூழ்நிலையை நாங்கள் கடந்து போனோம். கடந்து போகும்போது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, எரேமியா 29 எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. அது வந்து நன்மைக்கு எதுவாகினவைகள், இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்கும், ஃபார் யுவர் ஃபியூச்சர்னு இருக்கும், எதிர்காலத்துக்கானவைகள் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் நடக்கிற சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு. என்ன சொல்றான்? ஒருத்தன் சொல்றான், ஊழியத்தை ஒழிச்சு காட்டனா இல்லையா பாருங்கிறான். ஒருத்தன் சொல்றான், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, எல்லாம் அவ்வளோதான் ஓவர், எம்டி செகண்ட் காலி, இப்படி சொல்றான். நடக்கிற சம்பவம் அப்படி தான் இருக்கு. ஆனால் கர்த்தர் மட்டும் ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆப்போசிட்டாக சொல்றாரு. ஆனால் நடந்தது என்ன? இவர்கள் சொன்ன ஒன்றுமே நடக்கல. சூழ்நிலையை அப்படியே தலைக்கீழ ஒரு நாள் ராத்திரியிலே கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். அவ்வளோதான், ஒரே நாள், ஓவர் நைட். 400 வருஷம் அடிமையாக இருப்பார்கள். 400 வருஷம் முடிஞ்ச அன்றைய தினம் உன் ஜனம் விடுதலையாக்கப்படும். ஆனால் அன்னைக்கு காலையில் வரைக்கும் அப்படி சூழ்நிலை இல்லை. நீதிபதி ஜாமீன் கொடுத்துருவாரு. நீதிபதி என்ன செஞ்சிருவாரு? ஜாமீன் கொடுத்துருவாரு. அது வெள்ளிக்கிழமை மதியானமா கொடுப்பாரு. ஜாமீனை வாங்கும் போதே நம்மால் சொல்லிடுவான், அவர் திங்கக்கிழமை தாங்க வெளியே வருவார். ஏன்? இந்த பேப்பரை கொண்டு போய் அங்கே கொடுத்து அது பாஸ் ஆகி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு எப்படியும் சனிக்கிழமை நைட்டு 9 மணி 8 மணி ஆகிடும். அதெல்லாம் கஷ்டம். வெள்ளிக்கிழமை நைட் ஆகிடும். சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை தான் வருவார். இதான் ப்ரொசீஜர், இதான் ப்ரொசீஜர். சட்டமே போட்டாலும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? ஆனால் கர்த்தர் சொன்னார்னா நைட்டு 12 மணி வரைக்கும் அந்த சான்ஸே இருக்காது. ஆனா 12 மணிக்கு மேல நினையாத நேரத்துல ராஜாவே கூப்பிட்டு சொல்லுவான், இன்னைக்கே இப்பவே இப்படியே கிளம்ப காத்தன பேரும்பா. அது 1 மணி நேரத்துக்குள் தலைகளாய் மாத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருப்பார். எப்படிங்க நடக்கும்? அதெல்லாம் நடக்கும், அவ்வளவுதான். சூழ்நிலை அப்படியே குவைட் ஆப்போசிட்டா இருக்கும். குவைட் ஆப்போசிட். இப்போ லாசரு எழுப்ப போறாரு. ஆண்டவர் சொல்லிட்டார், லாசரு எழுப்ப போறேனே வச்சுக்கோங்களேன், சொல்லிட்டாருன்னே வச்சுப்போம். லாசரு எழுப்ப போறேன். கூட இருக்கும் என்ன பேசுவாங்க? லாசரு எழுப்புறது இருக்கட்டுங்க, 4 நாளா மனுஷன் சாப்பிடாம இருந்திருக்கான். 4 நாளா டெட் பாடி தானே இருந்திருக்கான். நம்ம இன்னைக்கு மெடிக்கல் டேர்ம்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்த டேர்ம்ல சொல்றேன், வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் போயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, டெட்டு, ஃபினிஷ்ட், துணி போட்டு கட்டியாச்சு, எல்லாம் ஓவர். அப்படியே லாசர் வெளியே வந்தாலும் ரிகவரி ஆகிறதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். ஏன்னா எல்லாம் போச்சு, எல்லாம் திருப்பி ஏற்றணும், ட்ரிப்ஸ் ஏற்றணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், சூப் கொடுக்கணும், திருப்பி அவர் பழையபடி லாசர் வரதுக்கு ஒரு 6 மாசமாவது ஆகும். ஆண்டவர் சொன்னார், வெளியே வாடா அப்படின்னாரு. வந்தார், கட்டுகள் அவர் அவுத்தாச்சு. வசனம் சொல்ல அடுத்த அதிகாரத்தில், லாசர் உட்காந்து அவரோட விருந்து பண்ணி கொண்டிருந்தான். நியாயமா 4 நாள் சாப்பிடாதவனுக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது. 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டாலே முடியும் போது கஞ்சி தான் கொடுப்பாங்க. ஏன்னா உடம்பு என்ன செய்யாதாமா, ஏத்துக்காது. உடனே அப்படியே அங்கே வசனம் சொல்லுது, பேதுருவின் மாமியை கையை தொட்டு எழுப்பினார், அவள் எழுந்து பணிவிடை செய்தார். நியாயமா ஜுரத்துல சாவ கடக்க இருந்த அம்மாவை எழுப்பினா பணிவிடை செய்ய முடியாது, ஏன் சொன்னா உட்காந்துக்கலாம். ஆனா அந்த அம்மா எழுந்திருச்சு உடனே என்ன பண்ணிருச்சு? பணிவிடை செஞ்சிருச்சு. அப்ப கர்த்தரோட செய்கிற அற்புதத்தில் ஒண்ணு இருக்கு, அது வந்து உங்களை உயிரடைய பண்ணுகிறது மட்டுமல்ல, பலப்படுத்துகிறதும் அதில் சேர்ந்து இருக்கிறது. ஸ்ட்ரென்த்தனும் அதுக்குள்ள இருக்கு. அப்ப கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஆப்போசிட்டா தான் சூழ்நிலை இருக்கும், அப்படிதான் இருக்கும். நீங்க உடனே இடல் அடைஞ்சிடக்கூடாது, யோவான் கேட்டக்கூடாது, வருகிறவர் நீர் தானே, வேற யாராவது, ஒருவேளை சூழ்நிலை இப்படித்தான் இருக்குமோ, வேற ஏதாவது. ஆண்டவர் சொல்றார், கம்மனு விடு, அப்படியே விடு. நீ என்ன பாக்குற இப்ப? குருடர்கள் பார்வையிடர்கள் சொல்லு, அதை போய் அவன்கிட்ட சொல்லு. அவனுக்கு இன்னும் கன்ஃபியூஷன். குருடர்கள் பார்வையிடர்கள் அதெல்லாம் சரி, நம்ம கேட்டது மேசியா, இவரே இந்த வேலை பார்க்கறாரு. அதுக்கு பின்னாடி ஒரு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அந்த வார்த்தையை சொல்லி அனுப்பினாருன்னு. ஆனால் நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அநேகர் ப்ராஃபஸி சொல்லுவான், இவர் தான் தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான், ஃபாலோ பண்ண மாட்டான், ஃபாலோ பண்ண பின்னாடி போக மாட்டான், சீசன்லாம் அனுப்பிடுவான். அநேகத்தை அதான் ட்ராபேக். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படிதான் இருக்கும், இயேசு பத்தி சாட்சி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுவோம், ஆனால் அவரோடு கூட பின்னாடி சிலுவை சுமக்க என்ன செய்ய மாட்டோம், போகவே மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த வசனம் சொல்றது வாசிங்க, மார்க் 8:34. பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த தன்னைத்தான் வெறுத்துல யோவான் சொன்னதால எதை வெறுக்க முடியல? தனக்கு கொடுக்கப்பட்ட தேவ ஊழியத்தை வெறுக்க முடியல. அதனால அவனால பின்னாடி வர முடியாம போயிருச்சு. கடைசியில் அவன் எங்க போயிட்டான்? ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போய் அங்கேயே செத்துட்டாரு. ஆனால் பின்னாடி போன சீஷர்கள், அவங்ககிட்ட இருந்த அந்திரேயா, அவங்ககிட்ட இருந்தவர்கள் சீஷர்கள் இயேசுவுக்கு பின்னால் போய் அவர்கள் அப்போஸ்தலராய் மாறி சாட்சிகளாய் மாறி விட்டார்கள். கடைசியில ஆண்டவர் என்ன சொன்னாரு? பரலோகத்தில் இருக்கிற சிறியவனிலும் யோவான் சின்னவனா இருப்பான் பைபிள் சொல்லுது. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? யோவான் சீஷர்கள் தான் பரலோகத்தில் இருக்க போறாங்க. அந்திரேயெல்லாம் இவன் அவர்களோட சின்னவனாக இருப்பான். காரணம், இவன் வழிகாட்டினவன், பின்னால் போகவில்லை, அவர்கள் பின்னால் போனவர்கள். நாம் வழிகாட்டவர்களாய் மட்டும் இருக்கக்கூடாது, பின்னால் போகிறவர்களாய் மாறணும். கர்த்தர் எதை விட சொன்னாலும் விடணும்.
அது கர்த்தர் கொடுத்ததா தான் இருக்கும், அதையும் விடுவதற்கு ரெடியாக இருக்கணும். கடைசியாக காரியம் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இவர் மூணாவது. முதல்ல உள்ளவன் புறஜாதியான். இவரு அவரை பத்தின ஒரு வெளி உள்ள ஊழியக்காரர், இவரை பத்தின ஒரு ரெவலேஷன் உள்ள ஊழியக்காரர். ஆனா இவன் அவர் இல்ல. இவன் யாரு? 3 வருஷம் கூடவே இருந்த சீஷன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிரதானமான சீஷன் இவர் தான் டாப் மோஸ்ட். ஆனா இவர் சொல்றாரு ஒரு ரெவலேஷன் இவருக்குள்ள இருக்கு, ஹெவன்லி ரெவலேஷன், யாருக்குமே இல்லாதது. இவர் சொல்றாரு உன்னதமான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் எல்லாம் சொல்லிட்டாரு. வாசிங்க, மத்தேயு 26:33 வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். 35. அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். யார் தெரியுமில்ல? டாப் மோஸ்ட் லீடரு, இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் ஃபைனஸ்ட் டிசைபிள், எல்லாம் ஓகே தான். ஆனால் வரும்போது சொன்னார், இந்த மறுதளிக்கிறங்கிறதெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க. நான் யார் தெரியும்ல, உங்களுக்காக சாக வேண்டி வந்தாலும் சாவேன். ஆனால் உங்களுக்கு நடந்த சம்பவம் தெரியும், அவர் என்ன பண்ணாருன்னு தெரியும். ஏன் மறுதளித்து போனார்? இவ்வளோ ஒரு ஹெவன்லி ரெவலேஷன் உள்ளவர். நீங்கள் அந்த 16 இருக்குல்ல, மத்தேயு 16ல் இயேசு கிறிஸ்துவ பற்றின ரெவலேஷன் வருது இல்லை அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பேற்பட்ட ஆளாக மாறிடுவார். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இயேசுக்கு அட்வைஸ் பண்ணுவார். என்ன அட்வைஸ் பண்ணுவார்னா, இதை உங்களுக்கு சம்பவிக்க கூடாது, நல்லா வெளிப்பாடாக இருக்கிறானேன்னு பார்த்தா சாத்தானா இருப்பான். ரெண்டும் அடுத்தடுத்த சம்பவம் பாருங்க, அடுத்தடுத்த சம்பவம். இதே ஆள் தான் 26ஆம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்து சொல்றாரு, உங்களுக்காக நான் சாகவும் தயார். அட்டி இப்போ இயேசு திரும்பி அவனை பார்த்து அப்படியா சொல்றேன்னு கூட கேட்கல. அடுத்த பதில் என்ன வரும் தெரியுமா? நீ 3 தடவை என்ன மறுதளிப்ப, வேலை முடிஞ்சு. இப்போ சொல்றான், நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்ன பத்தி? ஆனால் வந்தது ஒரு நாள், கண்டிப்பா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது, அவன் மறுதளித்தான். ஏன்? இவ்வளோ வெளிப்பாடு இருக்கு. உண்மையிலே தேவன் மேல அவனுக்கு என்ன இருக்கு? அன்பு இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நல்ல ஆண்டவர் மேல ஒரு வைராகியம் இருக்கு. சில ஆட்டெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சீஃப் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு எவ்வளவு வேணா கஷ்டப்படுவான். நல்ல பேர் மட்டும் அவர்கிட்ட வாங்கிடணும் அப்படின்ட்டு இழுத்து போட்டு செய்வான். எவன் செய்யாததெல்லாம் இவன் செய்வான். நல்ல பேர் வாங்கணும், பிரதான சீசன், அடுத்த போஸ்டிங்க்கு நான் வரணுங்கிற அவனுக்கு எண்ணம்லாம் இருக்கு. அவனே தான் உமக்கு அடுத்து யாருன்னு ஆரம்பிச்சதே அவர் தான். அடுத்து நமக்கு வந்துடணும், நல்ல தாட்டு நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்குது. ஆனா சூழ்நிலை என்னன்னா, எல்லாம் இருக்கு, ஆனா நேரம் வந்துச்சுன்னா விட்டுட்டு ஓடிடுவாரு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே தான் நீங்க பவுலை பார்க்கணும். பவுலுடைய வசனத்தை வாசிங்கன்னா அதுக்கான விளக்கம் கிடைக்கும். வாசிங்க, முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 13வது வாசிங்க. அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இதை சொன்னது யாரு? ஆக்சுவலா பேதுரு. உமக்காக நான் மரிக்கவும் தயார். அவர் செய்யல, இப்ப இயேசுவே இல்ல, ஆனா இவர் செய்யறாரு. இவர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்காக நான் மரிக்கவும் தயார். அவர் சொல்றாரு, மரிக்கிற நிலைமை வந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன்றார். இவர் மறுதளிக்கிறதுல இல்ல, அதை விட ஒரு படி தாண்டி விட்டாரு. சாகிறதுக்கு நான் ரெடி அப்படிங்கிறார். ஏன் இந்த டிஃபரன்ஸ்? 2 பேருமே அப்போஸ்தலர். இன்னும் சொல்ல போனா இவர் பிரதானமானவர், இவர் கடைசியா வந்தவர். அவர் உயிரோடு இருந்த இயேசுவை பார்த்தவர், இவர் உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்தவர். அவர் 3 வருஷம் கூட பழகினாரு. இவர் அப்படி ஒரு மாம்சமாக இவருக்கு என்னவே இல்லை, ஐக்கியமே இல்லை. ஆனால் இவருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கு. அங்கே அவர் மரிக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா செய்யல. இவரு மரிக்கிறேன் இல்ல, கட்டப்படத்தான் சொல்றாங்க. இவர் சொல்றாரு, கட்டப்பட மாத்திரமல்ல, மரிக்கவும் தயார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். அது அந்த வசனத்தை 8ஆம் அதிகாரம் 36 வாசிங்க அப்படியே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? நல்ல கவுன்ல வெறும் வாயில வார்த்தை இருந்து வெளிப்பாடு இருந்தா பத்தாது, உள்ளுக்குள்ள அன்பு இருக்கணும் தேவன் மேல. அவனால மட்டும்தான் கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் முடியும். பல நேரத்துல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாங்க, அன்பா இருக்காங்கல்ல, அவன் சொல்ல மாட்டான் வெளியே. அவன் அதை பத்தி பேச மாட்டான். இந்த கவர்ச்சியான வார்த்தைகள் அப்படியே நம்ம கிட்ட இருக்க பெரிய டிராபேக் மனுஷங்கிட்ட என்ன தெரியுமா? அந்த மாதிரி பேசுறவனை தான் நம்புவோம். பல நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், வாயில அட்டி நவுத்தி எடுத்துறோம். அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அதை செய்வேன், உங்களுக்காக நிப்பேன்ட்டு. ஆனால் சூழ்நிலை வரும்போது நிக்கிறோமா? ஆனா யாரால நிக்க முடியும் தெரியுமா? உள்ளுக்குள்ள உண்மையிலேயே அன்பு இருக்கணும். அவன் கடைசி வரைக்கும் நிப்பான். அவன் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது, நிப்பான். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 2 கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அவ்வளவுதான், பினிஷ். அவனுடைய அன்பு உள்ள நெருக்கி ஏவுது. அடிச்சான், உதைச்சான், கல்லெறியான், என்ன வேணாலும் பண்ணி தொலைறான். எங்களை சாகடிக்கிற அளவுக்கு பண்ணிட்டான். அதான் போன வாரம் கூட பார்த்தோம். அதாவது கொண்டு போய் என்ன பண்ணிட்டானா, செத்துட்டான்னு நினைச்சு விட்டுட்டானாமா. கல்லெறிஞ்சு அவன் மரித்துட்டான் அவங்க நினைச்சிட்டாங்களாமா. ஆனால் அவன் எழுந்து, சீஷரோடு எழுந்து பட்டணத்துக்குள் போய் பிரசங்கித்தான். அவ்வளவுதான். ஏன் இப்படி வருது? அவனும் ரெஸ்ட் எடுக்க முடியுமே, அவனும் ஓட முடியுமே, அவனும் சொல்லலாமே, எங்க போனாலும் அடிக்கிறாங்க, எல்லா இடத்திலும் நெருக்கப்படுகிறோம். அது எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்குதுங்கிறார். பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார்கள். பாருங்களேன், பட்டணம் தோறும் இன்னைக்கு நம்ம போனோம்னா வரவேற்று சாப்பாடு போடுறாங்க. அந்த மாதிரி அடி வாங்குறத சொல்றான். பட்டணம் தோறும் அடிக்கப்பட்டார்கள். எல்லா இடத்துலையும் அடிக்கிறாங்களாமா, நொறுக்குறாங்களாமா. அவன் சொல்றான், மிருகங்களோட இருக்கிறத போல நான் இருந்தேன், பயந்திருந்தேன். அவங்களோட இருக்கும்போது அந்த அளவுக்கு இருந்தும் அவன் ஒரு நாளும் சோர்ந்து போகிறதில்லை, ஒரு நாளும் மறுதளிக்கிறதில்லை, ஒரு நாளும் பின்வாங்கி போகிறதில்லை, ஒரு நாளும் ஓடி போகிறதில்லை. ஒரே ஒரு காரணம், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது.
எனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்குமானால் ஒரு நாளும் நான் கிறிஸ்துவை மறுதலிக்க போகிறது இல்லை. என்ன நடந்தாலும் மறுதலிக்க போகிறது இல்லை. அவ்வளவுதான். அந்த தீர்மானத்துக்கு வந்துடணும். நான் நினைச்சது நடக்காது, அவ்வளவுதான். சில நேரத்தில் நடக்காது. நான் கேட்டது கிடைக்காது, அவ்வளவுதான். சில நேரத்தில் கிடைக்காது. நான் எதிர்பார்த்த சூழ்நிலை இருக்காது, பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இதுக்காக நான் இயேசு கிட்ட வரல. இயேசு எனக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நான் அதற்காக வந்தேன். நான் எக்ஸ்பெக்டேஷனோட வரல, நான் லவ்ல வந்திருக்கேன் ஆண்டவர்கிட்ட. அந்த அன்பு கிறிஸ்துவை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காது. என்ன நடந்தாலும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்கா விட்டாலும் சரி, ஆசீர்வதிக்கப்பட்டாலும் சரி, ஆசீர்வதிக்கப்படா விட்டாலும் சரி, என்னை புகழ்ச்சியாய் பேசினாலும் சரி, கீழே தள்ளினாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஏன் அவன் மறுதலிச்சான்? வெளிப்பாடு உள்ளவன் தான், பிரதானமான சீஷன் தான், அடுத்து காட்ஸ் பிளான்ல இருக்கிறவன் தான். ஆனா திடீர்னு ஒரு நாள் ஓடி போயிட்டான். அந்த பிளான் பவுல் மேல மாறுச்சு. ஏன் மாறுச்சு? அவனால தேவனை விட்டு ஓடி போகவே முடியல. அவன் சொல்லல, வாயை திறந்து. ஆண்டவன் ஒன்றும் பெருசா சொல்லல, ஆண்டவரே என்ன நம்புங்க, என்ன அப்படி, அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. ஒரு நாள் வந்துச்சு, அவன் ஆக்ஷன்ல காட்டினான். எல்லாத்தையும் அவன் ஆக்ஷன்ல காட்டினான். கர்த்தர் அதே தான் உங்ககிட்டயும் என்கிட்டயும் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துவை நாம் எப்படி சொல்லுகிறோம், எப்படி அறிந்திருக்கிறோம்? அவர் கேட்கிறார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டம் ராஜாவா தேடி பார்த்துச்சு, உள்ள போன சந்தோஷமே இல்லை அந்த கூட்டத்துக்கு. ஒரு கூட்டம் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற ஆட்டுக்குட்டியா பார்த்துச்சு, ஆனா பின்தொடர்றதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு கூட்டம் உயிரையே கொடுப்பேன்னு சொல்லிச்சு, ஆனா உயிரல்ல, மறுதலிக்கவே ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நீங்களும் நானும் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கூட்டம். நான் அடையாளங்களை கண்டு சந்தோஷப்படுகிறேன் அல்ல, கிறிஸ்துவை கண்டு சந்தோஷப்படுகிறவன். நான் ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி சிலுவை எடுத்துக்கொண்டு போவதுக்கு தான் வந்தேன், வெறும் ஆசீர்வாதத்துக்காக வரல. சிலுவை எடுத்துக்கொண்டு கல்வாரிக்கு போக நான் வந்திருக்கிறேன். கடைசியாக நான் வாயினாலே கிறிஸ்துவை புகழுகிறவர்கள் மட்டுமல்ல, செயலிலே கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் தயாராக இருக்கிறவன். அல்லேலூயா. இப்போ நீங்களும் இதை வெறும் வாயினால சொன்ன பிரயோஜனம் இல்லை. கேட்டீங்கல்ல செய்தி, கடைசி பாயிண்ட் கேட்டீங்கல்ல. இப்போ நாளைக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது எத்தனை பேர் முறுமுறுக்கிற அனுபவம் வருது? எகிப்துல 10 அற்புதங்களை செய்யும் போது அவங்களுக்கு பெருசா இருந்துச்சு. செங்கடலை பிளக்கும் போது பெருசா இருந்துச்சு. மண்ணா வரும்போது நல்லா இருந்துச்சு. நடுவில் முறுமுறுப்பு. கொஞ்சம் ஒரு நாள் தான் சாப்பாடு இல்லை. 2ஆம் மாசம் 15ஆம் தேதி ஒரு மாசம் வரைக்கும் சாப்பாடு இருந்துச்சு. 2வது மாசம் மண்ணா கொஞ்சம் குறைபட்டுச்சு, உடனே முறுமுறுப்பு. தண்ணி முறுமுறுப்பு, நான் வெஜிடேரியன் முறுமுறுப்பு, போகிற பிரயாணம் முறுமுறுப்பு, எல்லாத்துக்கும் முறுமுறுப்பு வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சது எதுக்காக? பிரயாணம் எவ்வளவு கடினமானா இருக்கட்டும், சுமக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். என்ன சூழ்நிலை வேணா இருக்கட்டும், போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். எதிரிகள் எவ்வளவு வேணாலும் வரட்டும், ஜெயம் கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். பிரயாணத்தில் நான் அது வனாந்தரமோ அல்லது பாலைவனமோ அல்லது வனச்சோலையோ எது வேணா இருந்துட்டு போட்டோம், என்னை டெஸ்டினேஷன் கொண்டு போய் சேர்க்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவரை பின்பற்றுகிறோம். நாம் அவரை ஆட்டுக்குட்டியாக, தேவாட்டுக்குட்டியாக சிலுவையை சுமந்து பின்னாடி போறதுக்கும் ரெடி, ராஜாவாக உள்ள போய் பார்க்கறதுக்கும் ரெடி, நான் அவரோடு கூட மரிக்கவும் ரெடி. அல்லேலூயா. அவன் தான் கிறிஸ்துவை உண்மையாய் அறிந்தவன்.